எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும், வாழ்வாதாரத்தில் என்ன மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க ரொம்ப பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆதாரபூர்வமாக. மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் கும்ப ராசியில் விருச்சிக லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட்டது. மகர ராசியாதிபதி சனி பகவான் மகர ராசிக்கு 2வது பாவகத்தில், அதே புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் சரியாக 326 டிகிரியில் இருக்கிறார். 326 டிகிரியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்திலிருந்து 3வது பாவகத்துக்கு பயணிக்கக்கூடிய தருணம். 7.5 சனி பாதச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முடிவில் நிரந்தரமாக விலகிறார். அப்போது சனி பகவானுடைய தாக்கம் மட்டும் குறைய போகிறதில்லை. இந்த மாதத்தில் சனி பகவானுக்கு சாரம் கொடுத்தவர் குரு பகவான் தனகாரகனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே. பொருளாதார ரீதியாக பலவிதமான சிக்கலில் இருக்கிறனுங்க, பலவிதமான தொந்தரவில் இருக்கிறனுங்க. வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லைங்க. இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம். யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேனுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு 100% மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாதம். மகர ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் மகர ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சனி பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதம் 346 டிகிரியில் இருக்கிறார். அப்போது தொழில் ஸ்தானாதிபதிக்கு சனி பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்காரு, தொழில் ஸ்தானாதிபதிக்கு குரு பகவான் வீடே கொடுத்துருக்காரு, தனகாரகன் வீடு கொடுத்துருக்கார். அப்போது மகர ராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து மாற்றங்கள் வரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். இருக்கிற தொழிலில் ஒரு நிம்மதி நிறைவு ஏற்படும். புதுசாக தொழில் தொடங்குறேன் அப்படின்னா இந்த மாதம் 29 தேதிக்கு மேற்கொண்டு செஞ்சுக்கோங்க. என்னதான் சனி பகவான் நம்மளுடைய ராசிநாதனாக இருந்தாலும் கூட நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் பாதச்சனியாக இருக்கிறார். 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி காலம் திருக்கணித பிரகாரம். அவர் மாறினதுக்கு அப்புறம் நீங்கள் செஞ்சுக்கோங்க, ரொம்ப நிறைவாக இருக்கும். பொதுவாகவே மகர ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நேர காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சுய தொழில் செய்யணும் அப்படின்றது நிறைய பேருக்கு கனவு ஆசை. சுய தொழில் செய்ய முடியலையன்ற ஆதங்கமெல்லாம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. மகர ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யணும்னா மார்ச் 29க்கு மேற்கொண்டு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இருக்கிற தொழிலில் 6ஆம் தேதியிலிருந்து மாற்றங்கள் வரும். வேலை மாற்றங்கள் செய்யணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் மாற்றிக்கிடலாம். இல்லை நான் வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரி எண்ணங்கள் இருக்குதுங்கனாலும் செஞ்சுக்கிடலாம். மார்ச் மாதம் ஒரு சில மாற்றங்கள் வரும். அதுக்கும் ஆதாரம் என்னன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சாதகமாக இருக்க சொல்ல நமக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரிங்க மகர ராசிக்கு அதிபதியானவர் சனி பகவான் மகர ராசிக்கு 2வது பாவகத்தில் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து மகர ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் லாபஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்குறார். இதனால் வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து சேர்றது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து சேர்றது, வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான பிரார்த்தம் வர்றது, இதெல்லாமே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகன யோகம் ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கும் பொழுது இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தானே.
செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாவுக்கும் குரு பகவான் தான் சாரம் கொடுத்திருக்கிறார். புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாகன யோகம் ஏற்படுத்தும், மண்மனை யோகம் ஏற்படுத்தும். சார் நீங்கள் ஏதோ வாய்க்கு வரதெல்லாம் சொல்கிறீங்க போல இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா செவ்வாய் 6வது பாவகத்திலிருந்து குரு பகவானுடைய சாரம் வாங்கிட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதே நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு பகவான் செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் குருமங்கள யோகம் ஏற்படுது. மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 3வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிட்டு புதனாதித்ய யோகம் ஏற்படுது. அதனால தான் மண்மனை வாங்கிறதுக்கான பிராத்தம் அல்லது மண்மனை அடமானம் போட்டிருக்கிறேனுங்க மீட்க முடியலைங்க அப்படின்னா அது மீட்கிறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம், இல்லை இருக்கிற வீடு புதுப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம், ப்ளஸ் வாகன யோகம். இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் ஏற்படும். ஆனாலும் 1ஆம் தேதியிலிருந்தே நமக்கு நல்லது நடந்துருமா? அது இல்லைங்க. 6ஆம் தேதியிலிருந்து தான், மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து தான் மகர ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரம் 2வது பாதம் 3வது பாதம் 4வது பாதமாக இருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவிட்டம் நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் தேதியிலிருந்து தான் மாற்றங்கள். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முக்கா கிணறு தாண்டிட்டீங்க, இருக்கிறது கிணறு தான் சொல்லுவாங்க. சனி பகவான் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 2வது பாவகத்தில் பாதச்சனியாக இருந்ததால் எவ்வளோ சிரமப்படணுமோ எவ்வளோ கஷ்டப்படணுமோ எல்லாமே பட்டுட்டீங்க. அப்போது கண்டதை தண்டம் பண்ணிவிட்டு கைப்பொருளை விரயம் பண்ணிவிட்டு பண்டைய நாட்டை விட்டு பரதேசம் போகலாமா அப்படின்ற மனநிலையில் ஏகப்பட்ட பேர் இருந்திருப்பாங்க. எல்லாருடைய சங்கடமும் நீங்கக்கூடிய அற்புதமான தருணம் தானுங்க வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி. இந்த 6ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்ல விதமாக இருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வோட, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியோடு, இந்த வாழ்க்கைக்காக தான் இந்த நல்லது நடக்கிறதுக்காக இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் வரக்கூடிய மார்ச் மாதம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பட்டம் பார்த்து தான் பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. பட்டம் பார்க்காம பயிர் செய்ய முடியாது. நிலம் இருக்குதே அப்படின்றதுனால நாம் நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியாது. வீம்புக்கும் வீரியத்துக்கு விதைச்சோம்னாலும் விதைச்ச விதை என்னவோ விளைஞ்சிரும், ஆனால் விளைஞ்சது வீடு வந்து சேராது. அந்த மாதிரி ஒவ்வொரு தருணமும் பார்த்து தான் சூதானமாக நம்மளுடைய வாழ்க்கையை செயல்படுத்தணும். வரக்கூடிய மார்ச் மாதம், அதாவது பிறக்கப்பட்ட மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு சில நல்லது எல்லாமே இந்த மகர ராசி நண்பர்களுக்கு 100% ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுவும் இந்த செவ்வாவுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுபோக சனி பகவானுக்கும் நட்சத்திரம் கொடுத்தவர் குரு தான். அந்த குரு 5வது பாவகத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. நான் முதலியே சொன்னேனுங்க, இந்த புத்திர பாக்கியத்தில் ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் பலவிதமான சங்கடங்கள் இருக்கும். அந்த சங்கடங்கள் கூட சரியாகும். அதுக்கு ஆதாரம் என்னன்னா, மகர ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி சந்திரன், சந்திரனுடைய சாரத்தில் குரு பகவான் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று உங்கள் ராசியை பார்க்குறார். பார்க்காத வைத்தியம் இல்லை சார், போகாத கோவில் குளம் இல்லை சார், இது வரைக்கும் நல்லது நடக்கலை சார், மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு, எல்லா விளக்கம் எல்லா சிக்கலும் நீங்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய மார்ச் மாதம், அதாவது வந்த மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மகர ராசி நண்பர்களுக்கு தரப்போகுது. ஆஞ்சநேயர் வழிபாடு அதிகமாக எடுத்துக்கோங்க. மார்ச் மாதம் பிறக்கப்பட்டதே சனிக்கிழமை. இந்த மார்ச் மாதத்தில் மீதம் எத்தனை சனிக்கிழமை இருக்கோ அத்தனை சனிக்கிழமையும் சாயங்காலம் மகர ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் திருத்தலத்துக்கு போயிட்டு வெத்தலை மாலை கட்டி போடுங்க. நல்ல அற்புதமான வழிமுறை. 4 வாரம் வரும்னு நினைக்கிறேன், 4 சனிக்கிழமை வரும். இந்த 4 சனிக்கிழமையும் தொடர்ந்து ஆஞ்சநேயர் திருத்தலத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றது பாருங்கள். சரிங்களா? இந்த பதிவு மகர ராசிக்காரங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன்.
மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.